கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே வரவேற்புரை வழங்கிய திரு செல்வராஜ் அவர்களே, கலந்து கொண்டுள்ள ட்ரஸ்டினுடைய அறங்காவலர் தேவி மோகன் அவர்களே, திரு நாராயணசுவாமி அவர்களே, டாக்டர் மீரா அவர்களே, திரு தமிழரசன் அவர்களே, திரு பாஸ்கரன் அவர்களே, திரு சுந்தரவேல் அவர்களே, திரு மணிவாசன் அவர்களே, திரளாக கலந்து கொண்டுள்ள குடும்ப உறவுகளான உத்தமர் ஓபிஆர் அவர்களுடைய குடும்ப உறவுகள் என கூறலாம்னு நினைக்கிறேன். அதே போல உத்தமர் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக நிதி உதவி பெற்று போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பதவிகளுக்கு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த விழாவிற்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமர் ஓபிஆர் அவர்கள் எழுதிய நூல் வெளியிடுவதன் மூலமாக அவரது கருத்துக்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொள்ளலாமா, அல்லது இங்கு இருக்கக்கூடிய அறங்காவலர் ஒவ்வொருவரும் அவரவர் மிக சிரமப்பட்டு ஈட்டிய பொருளை இந்த தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக குடும்ப உறவுகள் தாண்டி இந்த அறக்கட்டளைக்கு யாரெல்லாம் ஜாதி மதம் இனம் கடந்து யாரெல்லாம் படிக்க வர்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே சிறப்பாக பயிற்சி கொடுத்து பல்வேறு பதவிகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார்களே, அவர்களுக்கு நன்றி சொல்வது இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குமா என ஆராய்ந்து பார்த்தால், உத்தமர் ஓபிஆர் அவர்களுடைய வாழ்க்கையை நன்கு தெரிந்த பிறகு இறுதியாக இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்களே சொல்லுங்க. உத்தமர் ஓபிஆர் அவர்கள் இதே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு 1895ஆம் ஆண்டிலே ஒரு விவசாய குடும்பத்திலே ஓமந்தூர், திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் என்கிற கிராமத்திலே முத்துராம ரெட்டியார் அரங்கநாயகி அம்மாள் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறக்கிறார். அவர் 13 வயது இருக்கின்ற போதே அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். 15 வயதாக இருக்கின்ற போதே திருமணம் சிங்காரத்தம்மாள் என்னும் பெண்ணை மனம் முடித்து வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வயதாக இருக்கின்ற போது அவருடைய தாயாரும் மரணித்து விடுகிறார். 21 வயதாக இருக்கின்ற போது ஒரு ஆண் குழந்தைக்கு தகப்பனாகிறார். 22 வயதாக இருக்கின்ற போது கோவை மாநகரிலே மோதிலால் நேரு அவர்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் செட்டியார் என்பவரை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைகிறது. 24 வயதாக இருக்கின்ற போது அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை 27 நாள் இருந்து இறந்து விடுகிறது. அந்த துயரம் தாங்காமல் அவரது துணைவியார் உடல்நல குறைவு ஏற்பட்டு 25 வயதாக இருக்கின்ற போது இறந்து விடுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில இளமையிலிருந்து 25 வயசுங்கிறதுக்குள்ள துயரம், தந்தை மரணம், தாயார் மரணம், மனைவியின் மரணம், பெண் குழந்தையுடைய மரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரே மகனான சுந்தரம் குருகுல கல்வி பயில்வதற்காக பெங்களூர் அனுப்புறாரு. போன இடத்துல நந்தி ஹில்ஸுக்கு ஒரு சுற்றுலா செல்கிறார். சென்ற இடத்திலே ஒவ்வாமையால் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு 3 தினங்களில் மகனும் மரணித்து விடுகிறார். எண்ணி பாருங்கள், இளம் வயதிலேயே எவ்வளவு தூரம் அவரை துயரம் துரத்துகிறது. ஆனாலும் மனக்குருதி சிறிதும் குன்றாமல் ஒரு போராளியாக பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே திண்டிவனம் மாவட்ட தலைவராக ஆரம்பித்து பல்வேறு நிலைகளிலே, அதாவது கிட்டத்தட்ட 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக சத்தியமூர்த்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அப்ப தமிழர், அதாவது துயரங்களை கண்டு தோண்டு வளர்ந்தாரான அவருக்கு அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பதே இருந்திருக்காது. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துயரமானாலே துவண்டு விழுந்து விடுகிறோம். கஷ்டம்னா மேல எடுத்து போராடணுங்கிற எண்ணம் இல்லாம அந்த கஷ்டத்தை அதோட நிறுத்திடுறோம். ஆனா இவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இத்தனை கஷ்டங்கள் இருந்த போதும் போராட்ட குணத்தை விடாம காங்கிரஸ் கட்சி தலைவராகிறார். கிட்டத்தட்ட 1947ஆம் ஆண்டுல கட்சி தலைவர் என்கிற நிலையில் இருந்து முதலமைச்சர் பதவி அவரை தேடி வருகிறது.
தேடி வருகிறதுன்னா கர்மவீரர் காமராஜரும் மூவறிஞர் ராஜாஜியும் பிரகாசம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த பிரகாசம் செய்த சில தவறுகளை நீக்கி சரி செய்வதற்காக திறன் வாய்ந்த ஒரு தலைவர் தேவை, முதலமைச்சர் தேவை என்கிற அடிப்படையில முதலமைச்சராக உத்தமர் ஓமந்தூரார் தான் சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓமந்தூரார முதலமைச்சர் பதவி ஏற்றுங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரம் தேடி வருவதற்கு முன்பாக ஆடா பிறந்து அந்த போஸ்டர் வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உத்தமர் ஓமந்தூரார் ஒரு தினம் 2 தினம் அல்ல 3 மாதங்கள் விடாம அவங்க கேட்டு கூட அந்த பதவியை ஏற்க அவர் விரும்பவில்லை. அப்ப அவர் சொல்ற பதில் என்ன சொல்றாருன்னா, இந்த பதவி நமக்கு செயல்பட்டு வராது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் அவரை விடாமல் இந்த பதவியை ஏற்று திரு பிரகாசம் அவர்கள் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய ஆன்மீக குருவான ரமண மகரிஷி அவர்களிடம் கேட்கிறேன். அவர் ஒப்புக்கொண்டால் இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரமண மகரிஷியிடம் தெரிவித்தவுடன் அவர் உடனடியே பதவியை ஏற்றுக்கொண்டு சொல்லல. அவர் அவருடைய அந்த ஒரு கால சூழலை எடுத்துக்கொள்கிறார். அதன் பிறகு இவர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறும் போதுமே தமிழகத்தோடு அப்ப சென்னை மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் இல்ல சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா உத்தமர் ஓபிஆர் ரெட்டியார் பின்னால வந்து எல்லாருமே நினைப்பீங்க இவர் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படின்னு. ஆனா அவர் தன்னை ஆங்கிலம் பேசுறதா நம்ம வந்து என்ன இங்கிலீஷ் ஆயிட முடியுமா? ஆங்கிலேயர்கள் கிடையாது இல்ல. அதே போலதான் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் தமிழன் தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் என்னை சப்போர்ட் பண்ணவும் நான் யாரையும் போய் செய்ய மாட்டேன். அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் முதல்வராக சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் இந்த முதலமைச்சர் தேர்வுக்கான போட்டி நடக்கின்ற போது பிரகாசம் அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் மட்டுமே கிடைக்கிறது. அனைவருடைய ஏகோபித்த முடிவின் காரணமாக இவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதன் பிறகு முதலமைச்சராக இருந்த கால அவகாசம் பாத்தீங்கன்னா 2 வருடம் 14 நாட்கள். ஆனா பதவி ஏற்கிறதுக்கு தான் தயங்கினாரே ஒழிய பதவியில் அமர்ந்த பிறகு புலி பாய்ச்சலாக ஒரு 100 ஆண்டு காலம் இருந்தால் கூட செய்ய முடியாத அருள் பெரும் காரியங்களை அந்த 2 ஆண்டுகளிலே செய்து முடிக்க ஒரு ஒப்பற்ற தலைவர்னு தான் உத்தமர் ஓபிஆர் அவர்களை நாம் கூற வேண்டும். முதல்ல இவர் பதவி ஏற்ற உடனே அப்போது இருந்த ஐசிஎஸ் அதிகாரிகள், அதாவது பிரிட்டனில் நடைபெற்ற அந்த ஐசிஎஸ் போட்டித் தேர்தலில் வெற்றி பெற்று இருந்த ஐசிஎஸ் அதிகாரிகள், இவர் என்ன ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர், 8ஆவது வகுப்பு மட்டுமே படித்தவர், பெரிய நிர்வாக பண்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால முதலமைச்சருடைய தனி செயலாளராக நாம் பொறுப்பெடுத்துக் கொண்டால் நாட்டை ஆளப்போவது நாம் தான் என்கிற நினைப்பிலே ஐசிஎஸ் அதிகாரிகள் போட்டா போட்டி போட்டு உத்தமர் ஓபிஆர் அவர்களிடம் தனி செயலாளராக சேருவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க. சிறிதும் யோசிக்காமல் உத்தமர் ஓபிஆர் அவர்கள் பெரியகுளத்திலே மாவட்ட முன்சீபாக இருந்த அழகிரிசாமி என்பவரை தன்னுடைய தனி செயலாளராக எடுத்துக்கொள்கிறார். காரணம் என்னன்னா, உள்ளதை உள்ளபடியே சிறிதும் ஏமாற்றம் இல்லாமல் கலப்படம் எதுவும் இல்லாமல் என்ன நடக்கிறதோ அதை நேரடியா நமக்கு சொன்னா மட்டும் போதும், தனி செயலாளருக்கு வேற எந்த பணியும் இல்லை என்கிற அடிப்படையிலே டிஸ்ட்ரிக்ட் முன்சீப் அழகிரிசாமி அவர்களை தன்னுடைய தனி செயலராக எடுத்துக்கொள்கிறார். பின்னால பாத்தீங்கன்னா இந்த தனி செயலர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வுல போறாருன்னா எவ்வளவு ஒரு தரம் வாய்ந்த ஒருத்தரை தனி செயலாளராக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முதலமைச்சராக அமர்ந்தவுடன் அவரது உடல் நலம் பேணுவதற்காக பர்சனலா ஒரு டாக்டர், கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஒரு டாக்டரை கொடுப்பாங்க. ரத்னவேல் சுப்பிரமணியம் என்பவரை டாக்டரா இவர் எடுக்கிறாரு. இவர்கிட்ட பணியை சேர வருகின்ற போது அந்த டாக்டர் கிட்ட 3 நிபந்தனைகளை உங்களுக்கு விதிக்கிறேன். நம்பர் 1, யாருக்காகவும் எந்த பரிந்துரையோடு என்னிடம் நீங்கள் வரவே கூடாது. 2வது, உங்களுக்கு அவுட் ஆஃப் டர்ம் ப்ரொமோஷன் எதுவும் கேட்டு முதலமைச்சரிடம் இருக்கிறீர்கள் என்ற காரணத்துக்காக அவுட் ஆஃப் டர்ம் ப்ரொமோஷன் எதுவும் கேட்டு என்கிட்ட நீங்க வந்துடவே கூடாது. முக்கியமாக அரசியலை எந்த சூழ்நிலையிலும் அரசியல் குறித்த கருத்துக்களை என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கு நீங்க ஒத்துட்டீங்கன்னா என்கிட்ட
நீங்க சேரலாம்னு சொல்றாரு. எழுதி கையொப்பம் வாங்கிய பிறகு அந்த டாக்டரை பர்சனல் டாக்டரை இவர் எடுத்துக்கிறாரு. அடுத்து இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு 2வது நாள் செக்ரட்டேரியட்ல செயலர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு நடக்குது. நாடு விடுதலை அடைந்த அந்த காலகட்டத்துல உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விவசாய விளை பொருள்கள், இப்ப அரிசியை விளைவிக்கணும்னா கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாத பயிராக இருக்கும். 6 மாதங்கள் கழித்துதான் அடுத்த விளைச்சல் கிடைக்கும். உடனடியாக உணவு உற்பத்தி பெருக வேண்டும் என்றால் நீல புரட்சி என மீன் உற்பத்தியை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கூப்பிட்டு மீன்வளத்துறை இயக்குநரோடு கலந்துரையாடுகிறார். அபாஸ் கலீல் என்கின்ற ICS ஆபீசர் அந்த காலகட்டத்துல மீன்வளத்துறை இயக்குநரா இருக்கிறாரு. அவர் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்த உடனே இவர் என்ன ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு, எதை பத்தி இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு இவர் கேட்ட கேள்விக்கு, கடல் பெரியதாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் மீன் கிடைக்காது, அதனால நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாரு. உடனடியா உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள், கான்டினென்டல் ஷெல்ஃப் என்கிற இடத்துலதான் மீன்கள் கிடைக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நார்வே போன்ற முன்னேறிய நாட்கள்ல மீன்வளத்தை பெருக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டி எப்படியெல்லாம் பண்ணிருக்கிறாருங்கிறத கடகடன்னு ரெவியூ பண்ண உடனே அபாஸ் கலீல் என்கிற அந்த மீன்வளத்துறை இயக்குனர் ஆடி போயிருக்கிறாரு. ஆடி போனது மட்டுமல்லாமல் செக்ரட்டேரியட் இருந்த பிற அதிகாரிகளிடம் கதர் வீட்டை கட்டியவர், திருநீர் பூசி விவசாயம் குடும்பத்தை சார்ந்தவர், ஏமாத்தீர்களாம் நினைக்காதீங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அத்துப்படியாக மிக ஆழமாக துறை ரீதியா ரிவ்யூ பண்றாரு என்கிற கருத்து கடகட எல்லார்கிட்டையும் போயிருது. அதே போல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் சுற்றுப்பயணத்துக்காக குடும்ப விழாக்களுக்கு செல்லுகின்ற போது அந்த விழாவிற்காக அரசு செலவிலே பயணங்கள் மேற்கொள்வது இயற்கை. அவ்வாறு அமைச்சர்கள் 7 நாள் 8 நாள் அது போல சுற்றுப்பயணத்தை இவரிடம் அனுப்பி முன் அனுமதி பெறுகின்ற போது சிறிதும் யோசிக்காம ஓபிஆர் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய சொந்த காரியத்துக்காக நீங்க சுற்றுப்பயணம் போறீங்கன்னா இது பர்சனலா உங்க செலவுல எழுதிக்கோங்க, அரசாங்க செலவுல இதெல்லாம் போறீங்க, இவ்வளவு நீளமான சுற்றுப்பயணத்தை தயவு செஞ்சு நீங்க தவிர்த்துருங்க, ஏன்னா உங்கள் துறையிலே ஏகப்பட்ட ஃபைல் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு அதிகாரிகளை கடிந்து கொள்வதை விட அரசியல்வாதியாக இருந்து அமைச்சரவையில இடம்பெற்ற அமைச்சர்களையும் அவர் விட்டு வைக்கல. அதே போல பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இன்டகிரேஷன் நாடு விடுதலை அடைந்த பிறகு கிட்டத்தட்ட 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல பிரிட்டிஷுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருந்து 11 மாகாணங்கள் விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவுடைய ஆளுகையின் கீழே வந்துருது. ஆனா இந்த 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல முக்கியமா நமக்கு பிரச்சனையா இருந்தது பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியாவோடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைவதும் ஹைதராபாத் இணைவதும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ராஜா நிசாம் வந்து முஸ்லிம் ரூலரா இருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷனா இருக்கு. நிசாம் இந்தியாவோடு இணைவதை விரும்பாமல் பாகிஸ்தானோடு தொடர்பு, செக்கோஸ்லோவியா அரசாங்கத்தோடு பேசி அங்கிருந்து ஆயுதங்கள் கொண்டு வருவதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலோடு நெருங்கிய கலந்துரையாடலை வைத்து ஹைதராபாத் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்தியாவோடு இணைந்ததற்கு உண்மையான காரணம் உத்தமர் ஓபிஆர் தான். ஆனால் வரலாற்றிலே உத்தமர் ஓபிஆர் செய்த செயல்கள் வெளியே தெரியாம இருட்டடிப்பு செஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல. ஆனால் சரியான முறையில அவர் என்ன பண்ணினாருங்கிறத ஆவணங்களில் இருந்து எடுத்து வரலாற்று ஆவணங்களாக வெளியில வரல. அதற்கான ஆய்வுகளை மேபி இந்த ஓபிஆர் ட்ரஸ்டுடைய அறங்காவலர் அம்மா கீதா தேவி மோகன் அவர்கள் அந்த பணியை இன்னுமே, ஏன்னா நான் ஆவண காப்பகத்தில் இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஓபிஆர் அந்த 2 ஆண்டு காலம் 14 நாட்கள் முதலமைச்சராக இருந்த போது என்னென்ன ஆவணங்களை நம்ம ஆவண காப்பகத்தில் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தேன்னா முத்தான ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் கைப்பட எழுதிய பல்வேறு கோப்புகள் அங்க இருந்தது. அதே போல அவர் அந்த 2 ஆண்டு 14 நாள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல ஆட்சிய அரும்பெரும் பணிகள் கேட்ட உடனேயே ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப், அம்மா தேவதாசி ஒழிப்பு பண்ணது இவர்தாமா, அதே போல பூரண மதுவிலக்கு பண்ணது இவர்தாமா, ஒரு பெரிய பட்டியலை, அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் டச் பண்றது போல ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து அரும்பெரிய காரியங்கள் பலதை பண்ணியிருக்காரு. பூரண மதுவிலக்கு
சொல்லலாம். பெண்களை ரொம்ப இழிவா நடத்தக்கூடிய தேவதாசி ஒழிப்பு அதை சொல்லலாம். அதே போல ஆழ்நில நுழைவு அனுமதி அதற்குண்டான சட்டத்தை சொல்லலாம். அதே போல பிற்பட்டோருக்கு 14% இடஒதுக்கீடு அதை சட்ட வடிவமாக்கினத சொல்லலாம். இது போல முற்போக்கான பல்வேறு செயல்களை குறுகிய காலகட்டத்தில், அதனாலதான் நான் சொன்னேன் இருந்தது 2 ஆண்டு காலம் என்றாலும் 200 ஆண்டுகள் நிற்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு கூடிய பல்வேறு காரியங்களை நடத்தியிருக்காங்க. அதே போல கோட்டை கொத்தளத்துல முதலா மூவர்ண கொடியை ஏற்றினதும் உத்தமர் ஓபிஆர் தான். அதே போல பாத்தீங்கன்னா இவர் செஞ்ச அந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஹைதராபாத் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு காரியம் இன்றளவும் கண்டிப்பா என்னன்னைக்கு அது போல பேசினாலும் ஓபிஆருடைய பெயர் அந்த இடத்துல இருக்கும். ஆனா அவர் செய்த காரியங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இவருக்கு உண்டான அந்த பெயர் வெளியில வரல. கர்மவீரர் காமராஜர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் செய்தார் அப்படிங்கிறது போல இருக்கும். கக்கன் அவர்கள் ரொம்ப நேர்மையா கடைசியில வறுமையில தான் இப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற பதிவுகள் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா பெரும் சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்த இவர் சொத்துக்களை இழந்து பலர் வாழ்வதற்கு ஜாதி மதம் கடந்து உண்மையான ஒரு போராளியா இவர் இருந்தாரு. ஏன்னா ஒரு தடவை பாத்தீங்கன்னா திருப்பதி போவாரு. திருப்பதி போகின்ற போது திருப்பதியில கீழ் திருப்பதியில மேனுஸ்கிரிப்ட தேடுவாரு. தமிழ் கைகளால் எழுதப்பட்ட அந்த மேனுஸ்கிரிப்ட் தேடுவாரு. அப்போ ஒரு குரூப் வந்து தெலுங்குல பேசுங்கன்னு இவரை கேட்கும். நான் தெலுங்குல பேசினா நான் தெலுங்கர் ஆயிடுவேன், நான் இருக்கிறது தமிழ்நாடு, தமிழ்ல தான் பேசுவேன், ஆங்கிலத்தில் பேசுவதால் ஆங்கிலேயர் என்று ஆகிவிட முடியுமா, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தெலுங்கு மொழி பேசினால் கூட என்னுடைய அம்மாவுக்கு ஒரு 300 தெலுங்கு வார்த்தைகள் தெரியும், எனக்கு அதை விட குறைவா ஒரு ரா தெலுங்கு இவ்வளவு நான் பேசுவேன், ஆனால் நான் தமிழர் தான் சொல்லி கடைசி வரைக்கும் தமிழ்ல பேசிட்டு அங்கிருந்து வெளியே வருவாரு. அதே போல இந்த ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை நடக்கின்ற போது தன்னுடைய அமைச்சரவையில டாக்டர் சுப்பராயன் என்பவர் போலீஸ் மந்திரியா இருப்பாரு. சுப்பராயனுடைய மகளும் பார்வதி கிருஷ்ணன் அவருடைய மகள், மோகன் குமாரமங்கலம் அவருடைய மகன், 2 பேருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருப்பாங்க. இங்க நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அங்க இருக்கக்கூடிய நக்சல்வாதிகளுக்கு போகுதுன்னு இவருக்கு ஒரு கான்பிடென்ஷியலா ஒரு தகவல் வருது. தகவல் வந்த உடனே சிறிதும் தயங்காமல் டாக்டர் சுப்பராயன் அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கி போலீஸ் இலாக்காவை தானே எடுத்துக் கொள்கிறார். எடுத்த உடனே காந்தியடிகள் டெல்லியிலிருந்து இவருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இலாக்காவினை டாக்டர் சுப்பராயன் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு பரிந்துரை செய்கிறார். இவர் யாருடைய பரிந்துரையையும் ஏற்க மறுத்து அந்த இன்டகிரேஷன் நடக்கின்ற வரை, ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு இந்தியாவோடு நடக்கின்ற வரை காவல்துறை என்கிற அமைச்சரவையை தன் கையிலேயே வச்சிருந்தாரு. அதே போல அந்த இன்டகிரேஷன் முடிந்த பிறகு யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் அந்த அமைச்சரவையை டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இவருடைய சொந்த தம்பி, ஏன்னா அனைத்து உறவுகளும் இழந்த பிறகு சொந்த தம்பி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. அவர் விவசாயம் செஞ்சு ஓமந்தூர்ல இருந்துட்டு இருக்காரு. விவசாய இம்ப்ளிமெண்ட்ஸ் சீனியாரிட்டியை கடந்து இவருக்கு கொடுத்துடுறாங்க. அது இவர் காதுகளுக்கு வந்தவுடன் என்னுடைய தம்பி என்பதை நீ தவறாக பயன்படுத்தி வாங்கினது தப்பு, உடனடியாக இந்த விவசாய கருவிகளை திருப்பி கொடுன்னு சொல்லிடுறாரு. அதே போல அவருடைய நண்பர் ஒருவர் இவருடைய வீட்டுக்கு வரும்போது காஃபி போடுறதுக்கு வீட்டுல சர்க்கரை இருந்திருக்காரு. உடனே ரேஷன் கடையில இருந்தவருக்கு போன் பண்ணி சர்க்கரை வாங்கணும்னா அவர் 1 மூட்டை சர்க்கரையை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாரு. மதிய உணவுக்காக வீட்டுக்கு வந்த ஓமந்தூரார் அவர்கள் அந்த சர்க்கரை மூட்டையை பார்த்த உடனே என் குடும்ப அட்டைக்கு வர வேண்டியது 1.4 கிலோ தான், அதை தாண்டி மீதி இருக்கிறத உடனடியா வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னதோடு இல்லாமல் வீட்டில் இருந்த நண்பரை நீ இங்க இருந்தோம்னா என்னுடைய பேரை கெடுத்துருவ, உடனடியா நீ திரும்பி போன்னு அனுப்பிச்சிடுறாரு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத கனவுல கூட நம்ம நினைக்கவே முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய டிரைவர் குற்றாலம் ஒரு கேம்புக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற போது குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள பலாமரங்கள் 2 இருந்திருக்கு. அதுல இருந்து 2 பலாப்பழத்தை எடுத்து வராங்க. அதை பார்த்த உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு இந்த பலாப்பழத்தை அரசாங்க சொத்து, அங்கிருந்து நீ எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த 2 பலாப்பழங்களையும் எடுத்துக்கொண்டு பேருந்தில் ஏறி குற்றாலம் சென்று அங்க கொடுக்கறது மட்டும் இல்ல, கொடுத்த பிறகு பெற்றுக்கொண்டேன்னு கையொப்பம் வாங்கிட்டு வரணும். செலவுக்கு பணம் இல்லை என்றால் இந்த பணம் கொடுக்கற வாங்கிக்கோ, இந்த கொடுக்கிற பணத்தையும் உங்களுடைய சம்பளத்துல இருந்து கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்து
ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலாம் என்கிற அடிப்படையில தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா ஜிம் ரோன் என்கிற பேச்சாளர் நம் ஒவ்வொருவருடைய மைண்ட் செட், பிஹேவியர், வெற்றி ஆகிய இந்த மூன்றுமே நாம் யாரிடம் அதிக நேரம் செலவிடுகிறோமோ அந்த 5 நபர்களுடைய சராசரியை பொறுத்தே இவை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஓமந்தூராரை பற்றிய தன்னலமற்ற சேவை மனப்பான்மை, தன்னிகர் இல்லாத தலைமை பண்பு, தொலைநோக்கு பார்வை, ஒரு உத்தமங்கிற சொல்ல தாண்டி வேற ஏதாவது ஒரு சொல்ல இருந்ததுன்னா அதுதான் ஓபிஆர். ஆனா இவர் பற்றிய இந்த செய்திகளை இளம் தலைமுறைக்கு, கக்கன் பற்றியோ கர்மவீரர் காமராஜர் பற்றியோ இளம் தலைமுறைக்கு தெரிகின்ற அளவுக்கு இவ்வளவு உத்தமரான ஓபிஆரை பத்தி ப்ராபபிலி தேவி மோகன் அவர்கள் எழுதின இந்த புக்கை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் இருக்குதான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால அம்மா தேவி மோகன் அவர்கள் இவ்வளவு உத்தமரை பற்றி தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய வகையில மிக அழகான புத்தகங்கள்ல அதை ஒரு வரலாறை தொகுத்து கொடுத்து உத்தமரை பற்றி பல தலைமுறைகள் அறிவதற்கு செய்ததற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உத்தமர் ஓபிஆர் பற்றி கொண்டாடக்கூடிய விழா எதுவுமே குடும்ப விழா, ஒரு சமுதாயத்துக்குள்ள அவரை நீங்க ஒடுக்கிறது மிக மிக தவறான ஒரு இது. அதே போல ரமேஷ் பேசும்போது சொன்னாரு, தமிழக அரசு ரொம்ப லேட்டா சிலை அமைப்பதற்கு இப்பதான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது போல சொன்னாங்க. இது தமிழக மக்கள் அனைவரும் அதாவது அந்த ஆலய நுழைவு அனுமதி சட்டம் என்பது ஆதி திராவிடர்களுக்கு போராடினா கூட கிடைக்காத ஒரு இது அவ்வளவு எளிமையா கொண்டு வந்தாரு. பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அத்தனை பேருக்குமே 14% இடஒதுக்கீடு, அதுதான் புள்ளி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எல்லா இதுலையுமே எத்தனையோ பேர் இடஒதுக்கீட்டின் மூலமாக பயனடைஞ்சு வேலைக்கு வர்றாங்க. இப்படி சமூக நீதி என்கிற அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வையை முதல்ல கொடுத்தது உத்தமர் ஓபிஆர் தான். ஆனா அவர் செஞ்ச இந்த செயற்கரிய செயல்களை தமிழகம் முழுவதுமே இனம், சாதி, மதம் கடந்து கொண்டாடணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதனால இந்த விழாவினுடைய நோக்கம் ரோல் மாடலாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அடுத்த தலைமுறை ஒவ்வொருவருமே ஓபிஆர் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவரை பற்றிய கருத்துக்களை தலைமுறை தாண்டி எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அளவிலேயே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இவரால் யாருக்கும் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு உடனே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியில் இருந்து இவரை தூக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கான காய்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர் முதலமைச்சர் ஆவதற்கோ அல்லது டாக்டர் சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வந்துடலாம், இவரால கட்சியினர் யாருக்கும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு இவரை கரெக்டா 2 வருஷம் 14 நாட்கள் அதுல இருந்து சிஎம் பதவியிலிருந்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்றாங்க. அப்ப இவருடைய நலன் விரும்பிகள் இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மந்திரி சபையை கலைச்சிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போங்க, நீங்கள் செய்த அரிய காரியங்கள் பல இருக்கும் போது உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மக்களுடைய வரிப்பணத்திலே ஒரு சட்டசபையினுடைய காலம் முடியாமல் தேர்தல் நடத்துவது என்பது அதிகார துஷ்பிரயோகம். பதவி மேல ஆசை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாங்க, அதை நான் செய்ய மாட்டேன் பதவியிலிருந்து விலகிடுறாரு. விலகிறதுக்கு அப்புறமா அப்போது முதலமைச்சருக்கு சொந்தமான கூவம் இல்லத்தை சாயங்காலமே காலி பண்ணி ஓமந்தூருக்கு நேரம் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா எந்த விதமான அதாவது ஆன்மீக பணிகளில் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அடுத்த ஆந்திர கேசரி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் விவசாய மந்திரி பதவி வீடு தேடி இவருக்கு வருது, அதையும் மறுத்துறாரு. அதுக்கப்புறமா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி ஆரம்பிச்ச உடனே அதுல சேர்றதுக்கு கூப்பிடுறாரு, அதையும் மறுத்துறாரு. 1964 எம்எல்சி பதவி தேடி வருது, அதுவும் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. 67 காங்கிரசுக்குள்ள பிளவு ஏற்பட்டு இந்திரா காங்கிரஸ்னு தனி கட்சி உதயமான போது தமிழக தலைவராக இவரை நியமிக்கணும்னு அம்மா இந்திரா காந்தி அவர்கள் கேட்கிறாங்க, அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்னு வடலூர் வள்ளலார் அந்த ஆன்மீக பணியில இவர் மொத்தமா ஈடுபடுறாரு. இவருடைய இறுதி காலத்துல பாத்தீங்கன்னா கண் பார்வை மங்கி விடுகிறது,
டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கண்ணுக்கு சிறப்பு வைத்தியம் செய்து தருகிறேன் வாருங்கள்னு கூப்பிடுறாரு, அதையுமே மறுத்து விடுகிறார். இது போல அரசியல்ல தூய்மையான ஒருத்தரை பார்க்க முடியுமா? எந்த பெரிய பதவி வந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் மறுக்கக்கூடிய ஒரு தெம்பு தைரியம் இந்த காலத்துல யார்கிட்டையாவது பார்க்க முடியும்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்ந்து இறுதியில் விவசாயியாக மரணித்த உத்தமர் ஓபிஆர் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே பிறந்த நாளிலே அவரை வணங்கி அவருடைய புகழ் இந்த வையகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.